ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜனவரி 5, 2025. நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். எப்படிப்பட்ட உயர்ந்த கர்மங்களை அவர் செய்தாரோ, எந்த அளவிற்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தாரோ, எப்படி அவரது வாழ்க்கையில் கவனக்குறைவிற்கும் அலட்சியத்தன்மைக்கும் இடமே இல்லையோ, அவ்வாறே நாமும் ஆக வேண்டும். உயர்ந்த தவம் செய்வதற்கு இது பரம அவசியமாகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கும் உயர்ந்த முயற்சி செய்வதற்குமான தூண்டுதல் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஈடுபாடு இருக்க வேண்டும். பிரம்மா பாபா அசரீரி தன்மையினை மிக நன்றாக பயிற்சி செய்திருந்தார். நாமும் அவரை பின்பற்றி அவரை போன்றே முழுமை நிலையை அடைவோம். பாருங்கள், மிக உயர்ந்த தியாகம் அவர் செய்திருந்தார். அவரது சமர்ப்பண உணர்வும் மிக உயர்ந்ததாக இருந்தது. மேலும் அவர் மிகப்பெரிய வைராக்கியம் நிறைந்தவராக இருந்தார். இந்த 3 தாரணைகளும் தவத்தின் மூலத்தில் இருக்கின்றன. தியாகம் செய்யாமல் தவம் செய்ய முடியாது. அவரோ தனது அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டார். மேலும் முழு வாழ்க்கையும் எங்குமே நான் என்ற உணர்வினை சுயத்திற்குள் அனுமதிக்கவே இல்லை. இந்த நான் என்ற உணர்வு யோகத்தில் மிகப்பெரிய தடையாக அமைகிறது. எனது என்ற உணர்வு வந்துவிட்டால் ஏதாவது பந்தனத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் இந்த இரண்டையும் தியாகம் செய்யக்கூடிய ஆத்மா சகஜமாகவே பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார். எனவே பாபாவை போன்ற தியாகம் மற்றும் சமர்ப்பண உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவர் தனது சொத்துக்கள், செல்வம் அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார் என்பது மட்டுமல்ல. ஆனால் அது கூட பெரிய விஷயம் அல்லவா? நாம் அனைவரும் அப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய முடியவதில்லை. ஆனால் அவர் செய்தது வெறும் செல்வத்தின் தியாகம் மட்டுமல்ல. அவர் முழுவதுமாக அனைத்தும் தந்தையுடையது என்று அர்ப்பணித்து விட்டார். மனதினால், புத்தியினால், எண்ணங்களால் பாபாவின் மீது முழுவதுமாக அர்ப்பணமாகி விடுவது. தான் இருக்கும் வீட்டை தனது வீடாக நினைக்காமல் பகவானுடைய யஜ்யமாக்கி விடுவது. சித்தத்தில் ஒவ்வொரு காரியமும் பாபாவுக்காக செய்வது. இதுவே சமர்ப்பண உணர்வாகும். சித்தத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். பாபா, எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவே. நமது கர்மங்கள் அனைத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணித்து கொண்டே செல்வோம். தனக்காக என்று எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ராஜயோகம் என்றால் என்ன என்று பாபா ஒரு முறை மிக அழகான விளக்கத்தை கூறியிருந்தார். அது பிரம்மா பாபாவின் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்பட்டது. ராஜயோகம் என்றாலே எனது என்று எதுவும் இல்லை. அவ்வாறே நாமும் சமர்ப்பண உணர்வை கடைபிடித்து பாபாவை போன்றே அனைத்தும் உங்களுடையது என்று ஆக்கிவிடுவோம். மிகுந்த அழகான எண்ணத்தை உருவாக்குவோம். எனது ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்காகவே. எனது ஒவ்வொரு எண்ணமும் பகவானுக்கு போக அர்ப்பணிக்கும் அளவிற்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எனது ஒவ்வொரு எண்ணமும் பகவானுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். எனது ஒவ்வொரு எண்ணத்தாலும் நேர்மறையான சக்தி வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உலகிற்கே நன்மை அளிக்கக்கூடியவையாகும். எனவே நாம் பாபாவை பின்பற்றி பாபாவை போன்றே ஆழமான தவத்தில் ஈடுபடுவோம். பிரம்மா பாபாவின் கடைசி வருடங்களில் முற்றிலும் நிரந்தர யோகியாக அவர் திகழ்ந்தார். அனைத்து விதமான எண்ணங்களும் முடிவடைந்து வெறும் பாபா பாபா என்பது மட்டும்தான் அவரது சித்தத்தில் இருந்தது. பாபாவிலேயே அவர் மூழ்கிவிட்டார். அவரை பார்த்தவர்களுக்கு நிராகார சிவ பகவான் எப்போதும் அவரது உடலில் வீற்றிருப்பதாக தோன்றியது. ஆனால் உண்மையில் சிவபாபா முழு நேரமும் அவரது உடலில் இல்லை. ஆனாலும் பிரம்மா பாபாவின் நிராகார நிலையின் பயிற்சியானது சிவ தந்தைக்கு சமமானதாக ஆகிவிட்டிருந்தது. அவருக்கும் பரமாத்மாவிற்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போனது. நிரந்தரமாக அவரில் சிவ தந்தை வெளிப்பட்டார். எனவே இன்று நாமும் அவ்வாறு பயிற்சி செய்வோம். பாபாவின் சக்திகளின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இது மிக அழகான அனுபவமாகும்.
மேலிருந்து பாபாவினுடைய சக்திகளின் மழை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பயிற்சி செய்வதோடு பிரம்மா பாபாவையும் பின்பற்றுவதில் கவனம் வைப்போம். ஓம் சாந்தி.